பொதுவா நம்ம பேராகிராஃப் சால்வ் பண்ணும் பொழுது, ஸ்கிம்மிங் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கிம்மிங் வந்து ரொம்ப அழகா யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா, நமக்கு ஒரு பேராகிராஃப் வாசிக்கும் பொழுதே தெரிஞ்சிடும், எங்கெல்லாம் முக்கியமான வார்த்தைகள் இருக்கு அப்படிங்கிறது. இந்த முக்கியமான கீ வார்த்தைகள எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ அடுத்த ஸ்லைட்ஸ்ல சொல்லி தந்துருவேன். இப்போ நமக்கு பேப்பர் 1லயும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரும். பேப்பர் 2லயும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வரும். ஸோ, இந்த பேப்பர் 1ல வர ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கு உங்களுக்கு ஸ்கிம் பண்ற ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். சரிங்களா? நீங்க ஸ்கிம்மிங் ஸ்கில்ஸ் இருந்தாலே போதும். நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிட முடியும். ஏன்னா, பேப்பர் 1ல அந்த மாதிரி ஈஸியான ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் தான் கேட்பாங்க. பேப்பர் 2ல பேப்பர் 2ல கேட்கும் பொழுது, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கொஞ்சம் இன்டைரக்ட்டான கேள்விகள் கேட்கறாங்க. எதுவுமே நேரடியான கேள்விகள் இல்ல. கான்செப்சுவலா கேட்கறாங்க. இங்க வந்து ஃபேக்சுவலா கேட்பாங்க. இங்க கான்செப்சுவலா கேட்கறாங்க. இங்க ஒப்பீனியன் பேஸ்டா கேட்கறாங்க. ஒப்பீனியன் பேஸ்டா கேட்கறாங்க. இங்க வந்து அந்த தியரி பேஸ்டா கேட்கறாங்க. ஸோ கேள்விகள் வந்து பேப்பர் 1ல கேட்கும் பொழுது 5 கேள்விகளும் ரொம்ப வெளிப்படையா, எளிமையா இருக்கும். அப்ப நீங்க வாசிக்கும் போதே, ஓகே இது ஒரு கீ டெர்ம், இது ஒரு கீ டெர்ம், இது முக்கியமான வார்த்தை அப்படி நீங்க எடுத்துக்க முடியும். தேவைப்பட்டா ஸ்கேனிங் அப்படிங்கிறத பயன்படுத்திக்க முடியும். நம்ம எங்க போய் ஸ்கேன் பண்ணுவோம்? நமக்கு எங்க பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல தான் ஹாஸ்பிட்டல்ல போய் எனக்கு இங்க வந்து கால் வலிக்குது, இந்த இடத்துல ஸ்கேன் பண்ணுங்க அப்படி சொல்லுவோம். அப்போ நமக்கு எங்க பதில் இருக்குன்னு தெரியுதோ அந்த இடத்த மட்டும் நிறுத்தி அப்படி வாசிக்கிறதுக்கு பேர் தான் ஸ்கேனிங். ஓகே. அப்போ மேபி ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் உடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன். அதே மாதிரி லாஸ்ட் பேராகிராஃப் உடைய ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைன். இந்த இடத்துல நீங்க ஸ்கேனிங் பண்ணணும். ஒண்ணு ஸ்கிம்மிங் பண்ணணும். ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். தேவைப்பட்டா ஸ்கேனிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா கிடைச்சிரும். இது பேப்பர் 1 உடைய ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன பொறுத்தவரைக்கும் இப்படித்தான் பண்ணணும். பேப்பர் 2 ஓட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் எந்த கேள்வியும் நேரடியா இருக்கிறது இல்ல இப்போ எல்லாம். பேப்பர் 2ல ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் குடுப்பாங்களான்னா, எஸ் குடுப்பாங்க. எப்படி பேப்பர் 1ல 45 6வது கேள்வியிலிருந்து 50வது கேள்வி வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா எல்லாருக்குமே கேட்குறாங்களோ, அதே மாதிரி பேப்பர் 2ல 91வது கேள்வியிலிருந்து 100வது கேள்வி வரைக்கும். அதாவது சொல்ல போணும்னா 141வது கேள்வியிலிருந்து 150வது கேள்வி வரைக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாம்ல மொத்தமா 150 கேள்விகள் தானே இருக்கும். அந்த கடைசி 10 கேள்விகள் வந்து எப்படி கேட்குறாங்க? ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனா தான் கேட்குறாங்க பேப்பர் 2ல. நெறைய பேர் என்ன பண்ணிடுறோம்னா, பேப்பர் 2வ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லேருந்து சால்வ் பண்றோம். 51வது கேள்வியிலேருந்து சால்வ் பண்ணிட்டு கடைசியில அடடா! நமக்கு டைம் பத்தலையே! அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். சரிங்களா? டைம் பத்தலையேன்னுலாம் கிடையாது. நம்ம நல்லா பிராக்டிஸ் பண்ணியிருந்தோம்னா, எஃபிஷியன்ட்டா நம்ம அந்த டைமை யூஸ் பண்ண முடியும். இன்னொன்னு என்னன்னா, நீங்க ஆரம்பிக்கும்போது 51வது கேள்வியில ஆரம்பிக்கணுங்கிற அவசியமோ, கட்டாயமோ யாருக்கும் கிடையாது. நீங்க கடைசி 10 கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கலாம். 141வது கேள்வியிலேருந்து ஆரம்பிச்சு சால்வ் பண்ணிட்டே வரலாம். அது கொஞ்சம் நல்லாருக்கும். எடுத்ததும் 10 கேள்வி ஆன்ஸர் பண்ண மாரி இருக்கும். டக்குன்னு ஆன்ஸர் பண்ண மாரி இருக்கும். அது எல்லாமே கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண மாரி இருக்கும். கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். நமக்கு எக்ஸாம் ஹால்ல வந்து கொஞ்சம் நல்ல ஒரு ஓகே. நம்மளால முடியும். அந்த கான்ஃபிடென்ட் நடுவுல கிடைக்கும். ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் ஆகாம இருக்கும். ஸோ எப்பவுமே பேப்பர் 2 ஆரம்பிக்கிறீங்க. பேப்பர் 1 முடிச்சுட்டு அப்டின்னா, ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கடைசி 10 கொஸ்டின்லேருந்து ஆரம்பிக்கிறது தான் ரொம்ப சாமர்த்தியம் அப்டின்னு நான் சொல்லுவேன். அப்ப இந்த பேப்பர் 2ல கேட்கிற ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் எப்படி இருக்கும் அப்டின்னா, கண்டிப்பான முறையில நேரடியா இருக்காது. தகவல குடுத்துட்டு அந்த தகவல் அப்படியே நம்ம வந்து ஆன்ஸரா சூஸ் பண்ற மாரிலாம் கேட்டிருக்க மாட்டாங்க. உங்களோட மேஜர் சப்ஜெக்ட் உடைய கான்செப்ட். இப்ப காமர்ஸ்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு இன்கம் டாக்ஸ் பத்தி ஏதாவது ஒரு பேசேஜ் குடுத்துருப்பாங்க. மேனேஜ்மெண்ட்ல எழுதுறீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட்டிங் பத்தி ஏதாவது ஒரு பேசேஜ் குடுத்துருப்பாங்க. இப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் எழுதுறீங்கன்னா, ஏதோ இப்போ ரீசென்ட்டா நடந்த சட்ட திருத்தம் பத்தி உங்களுக்கு ஒரு பேசேஜ் குடுத்துருப்பாங்க. ஸோ, இத தான் நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ணணும் அப்டின்னா, நம்ம வந்து அந்த கொஸ்டின் என்டையரா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த கான்செப்ட் தான் உங்களுக்கு அங்க குடுக்குறாங்க. அண்ட் அந்த கான்செப்ட்டையுமே வெளிப்படையா குடுக்க மாட்டாங்க. சொல்ல போணும்னா, அந்த பேராகிராஃப்க்கும் கீழ குடுத்துருக்க கொஸ்டின்ஸ்க்கும் சம்மந்தமே இருக்கிறதில்ல. இப்போ ரீசென்ட்டா சில நாட்களா அ என்ன சொல்றாங்க ஸ்டூடண்ட்ஸ் அப்டின்னா, மேம் பேப்பர் 2ல இருக்கிற ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனுக்கும் கீழ குடுத்துருக்க 5 கொஸ்டினுக்கும் சம்மந்தமே இல்ல மேம் அப்டிங்கிறாங்க. என்னதான் சம்மந்தம் இல்லாதது போல தோன்றினாலும், நம்மளோட சொந்த கருத்துக்கள வந்து பதிலா அங்க குடுக்க இயலாது. குடுக்கக்கூடாது. அதற்கு பேர் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கிடையாது. தேர் மே பி சம் ஹிடன் கான்செப்ட்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ அந்த பேக்கிரவுண்ட்ல இருக்கிற அந்த கான்செப்சுவல் நாலேட்ஜ தான் நம்ம இந்த கொஸ்டினுக்கு ஆன்ஸரா குடுக்க முடியும். ஸோ அந்த கிளாரிட்டி வேணும். அப்டின்னா இந்த இடத்துல ஸ்கிம்மிங், ஸ்கேனிங் அப்படிங்கிற இந்த 2 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஸ்கில்ல தவிர
நமக்கு பேராஃப்ரேசிங் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில். ஓகே, பேராஃப்ரேசிங் அப்படிங்கிற ஸ்கில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்கில். அதாவது என்னன்னா, அந்த வார்த்தைகள நீங்க கொஞ்சம் மாத்தி போட்டு ஓனா சென்டென்ஸ் மேக் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ டைரக்ட்டா அப்படியே அந்த வரிகள் வந்து உங்களுக்கு பதில்ல இருக்காது, வெளிப்படாது. பதிலா நீங்க என்ன பண்ணிக்கணும்னா, அந்த பேராகிராஃப்ல குடுத்திருக்க அந்த வரிகளையோ, இல்ல ஆப்ஷன்ஸ்ல குடுத்திருக்க வரிகளையோ, வேறு விதமா மாற்றி அமைத்து ட்ரை பண்ணீங்கன்னா, அது சிங்க் ஆகும். மேட்ச் ஆகும். ஸோ அத ஆன்ஸரா நீங்க எடுத்துட்டு வர முடியும். ஸோ பேப்பர் 2 ஓட ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் நீங்க ஆன்ஸர் பண்ணணும்னா, உங்களுக்கு ஸ்கிம்மிங், ஸ்கேனிங் போக பேராஃப்ரைசிங் எலிமினேஷன் பொறுத்தவரைக்கும், நம்ம வந்து 4 ஆப்ஷன்ல யாரு கரெக்ட்ன்னு சூஸ் பண்றத விட, யாரு தப்பு, யாரு கண்டிப்பான முறையில இவங்கள மட்டும் ஆன்ஸரா சூஸ் பண்ணவே முடியாது. அதாவது யார வெளியேத்துறோம். இப்ப நம்ம நெறைய ஷோலாம் பார்க்குறோம். யார் வின்னர்ன்னு முதல்ல தேர்ந்தெடுக்கிறதுக்கு பதிலா, யாரு வின்னர் இல்லையோ, வின்னருக்குரிய குவாலிட்டிஸ் யார்ட்ட இல்லையோ அவங்கள என்ன பண்றாங்க முதல்ல? வெளியேத்துறாங்க. கரெக்ட்டா? அப்போ அ லைக் அதுதான் அதுதான் பேசிக்கான எலிமினேஷன் மெத்தட். ஆக்சுவலி சொல்லணும்னா அதான் எலிமினேஷன் மெத்தட். மோஸ்ட்டான ராங் என்ன அப்படின்னு பார்க்கணும். கொஸ்டினுக்கு எதிர்ச்சொல் ஏதாவது உள்ள இருந்தா அத தூக்கி விட்டுறணும். கொஸ்டினோட சம்மந்தப்படாத வார்த்தைகளையே ஆன்சர்ல ஆப்ஷனா குடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ அந்த கேள்விக்கும் அந்த ஆப்ஷனுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த பேராகிராஃப்ல அந்த மென்ஷனே ஆயிருக்காது. அதெல்லாம் நம்ம வந்து தூக்கி விட்டுறலாம். ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எலிமினேட் பண்றதுக்குரிய விஷயம். இன்னொன்னு வந்து எதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எது ரொம்ப ரிலவென்ட்டா, ரொம்ப அப்ராப்ரியேட்டா எது இருக்கு? ஸோ நீங்க இந்த வகையில யோசிக்கும்போது ஈஸியா வந்து அத எலிமினேட் பண்ணிட முடியும். ஓகே. இப்போ பேஜ் நம்பர் 161ல அந்த பேராகிராஃப்ல என்ன குடுத்துருக்காங்க? எத பத்தி பேசியிருக்காங்க அந்த வேஸ்டேஜ் மேம். பேராகிராஃப்ல? ஃபுட் வேஸ்டேஜ் பத்தி பேசியிருக்காங்களா? ஓகே. பேஜ் நம்பர் 161 வால்யூம் 2. ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா, கொஸ்டின்ல என்ன பேசியிருக்காங்க? 2வது கொஸ்டின்ல என்ன பேசியிருக்காங்கங்கிற கீ டேர்ம எடுத்து எழுதணும். ஃபால் அவுட் ஆஃப் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வேஸ்டேஜ். ஃபுட் வேஸ்டேஜ் எங்கருந்து வருது? அப்படிதானே? அதானே கேள்வி? எஸ் மேம். ஃபுட் வேஸ்டேஜ் வந்து எங்கருந்து வருது? எங்கருந்து வருது? யார் அத கான்ட்ரிபியூட் பண்றா? இப்ப இந்த கான்ட்ரிபியூட்ங்கிற வார்த்தையோ, வேர்ங்கிற வார்த்தையோ அந்த கொஸ்டின்ல கிடையாது. ஆனா அதோட அர்த்தம் அதுதானே? மேம் இவ்ளோ ஃபுட் வேஸ்ட். எதனாலன்னு கூட எடுக்கலாம்ல மேம். மேஜர் ஃபால் அவுட். எதனால நடக்குது? வெரி குட். சூப்பர். எதனால நடக்குது? அப்போ நமக்கு புரிஞ்ச மாதிரி அத வந்து பேராஃப்ரைஸ் பண்ணி எழுதிக்கணும். நீங்க ஆங்கிலத்தில தான் எழுதணுங்கிற அவசியம் இல்ல. தமிழ்லயே எழுதிக்கலாம். அது வந்து நம்மளோட மேஜர் சப்ஜெக்ட் பேப்பர் 2லயுமே அப்படி எழுதிக்கலாம். ஓகே. இது கேள்வி. அடுத்த கேள்வி பாருங்க. 2வது கேள்வி பாருங்க. ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஃபுட் வேஸ்ட் நீடட். அப்போ இத ஃபுட் வேஸ்டேஜ ஸ்டாப் பண்ணணும்னா என்ன தேவைப்படுது? அதானே? ஃபுட் வேஸ்டேஜை ஸ்டாப் பண்ணணும்னா என்ன தேவைப்படுது? இப்போ நான் பேசேஜே வாசிக்கல. ஆனா இந்த பேசேஜ்ல சாப்பாடு வேஸ்ட் பண்றத பத்தி தான் பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. வாட் ஆர் த மெசேஜ் டு சஜெஸ்டட்? இது வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா, இந்த வேஸ்டேஜ வந்து ரெடியூஸ் பண்ணணும்னா என்னென்ன வழிகாட்டுதல்? வழிகள். வழிகள். என்னென்ன வழிகள் இருக்கு? சூப்பர். வழிகள் என்னென்ன மெஷர்ஸ் இருக்கு? அவ்வளோதான். சூப்பர். 4வது கேள்வி. கிளீன் பிளேட் கேம்பெயின். ஓகே. ஏதோ ஒரு கேம்பெயின் நடத்துறாங்க போல. அந்த கேம்பெயினோட பேர் என்ன? கிளீன் பிளேட் கேம்பெயின். இந்த கிளீன் பிளேட் கேம்பெயின் வந்து எத வந்து இண்டிகேட் பண்ணுது? எத வலியுறுத்துது? அப்படிதானே? எத வலியுறுத்துது? எத வெளிப்படுத்துது? அதானே கேட்டிருக்காங்க. எத இண்டிகேட் பண்ணுது? ஃபுட் வேஸ்டேஜ் ஆல்சோ காசஸ். ஓகே. ஃபுட் வேஸ்டேஜ் நடந்தா, அதனால என்ன நடக்கும்? அப்படிதானே கேட்டிருக்காங்க. இதோட விளைவு என்ன? ஆல்சோ காசஸ். இதன் விளைவாக வேற என்ன நடக்கும்? அதானே கேள்வி? கரெக்ட்டா? எஸ் மேம். ரொம்ப சிம்பிளான கேள்வி. சிம்பிளான அப்ப பேசேஜ் ஃபுல்லா ஃபுட் வேஸ்டேஜ் பத்தி தான் குடுத்துருக்காங்க. ஸோ இப்ப பேசேஜ் வந்து நான் வாசிக்கிறேன். நீங்களும் என்னோட சேர்ந்து வாசிங்க. வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் இஸ் சப்ஸ்டான்ஷியல் இன் எவ்ரி கண்ட்ரி. ஒரு நாட்டிலயுமே ஃபுட் வேஸ்டேஜ் வந்து சப்ஸ்டான்ஷியலா இருக்கு. இப்போ உண்மையிலே சொல்ல போனோம்னா, எக்ஸாம் ஹால்ல என்னதான் வந்து நமக்கு சப்ஸ்டான்ஷியல் அப்படிங்கிற வார்த்தை தெரிஞ்சிருந்தாலும், பல இடங்கள்ல வாசிச்சிருந்தாலும், அதுக்கு அர்த்தம் டக்குன்னு தோணுமா? ஹலோ, ஆர் யூ தேர் வித் மீ? நோ மேம். சப்ஸ்டான்ஷியல் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? கணிசமான. கணிசமான. வெரி குட். கணிசமான. இல்ல, இல்ல. கணிசமானனா என்னன்னு தெரியாது. சப்ஸ்டான்ஷியல் கூட பரவால்ல. கணிசமானனா என்னன்னு தெரியாதே. கணிசமானனா உண்மையான, கெட்டியான, நிஜமாவே. அதாவது நிஜமாவே எல்லா ஊர் உலகத்துலயும் ஃபுட் வேஸ்ட் நடக்குதுங்க. அதுதான் அவங்க சொல்றாங்க. நிஜமாவே.
வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் சப்ஸ்டான்ஷியல் இன் எவ்ரி கண்ட்ரி. எல்லா நாடுகளையும் அது தவிர்க்க முடியாமல் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் ஒரு சில ஸ்டடீஸ் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து டெவலப்பிங் கண்ட்ரீஸில் அதிகமாக இருக்காம். எங்கே அதிகமாக இருக்கான்? டெவலப்டு கண்ட்ரீஸ் எல்லாம் விட்டுறாங்க. அமெரிக்கா, ஐரோப்பியாலாம் விட்டுறாங்க. நம்மள மாரி வளர்ந்து கொண்டு இருக்கிற நாடுகள்ல தான் இது ரொம்ப சீரியஸா இருக்காம். ரொம்ப அதிகமா இருக்காம். UNFAO அப்படின்னு ஒருத்தவங்கள குடுத்துருக்காங்க. அது யாரு? UNFAO. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட்டே புரிஞ்சுக்கணும். அவங்க சப்ஸ்டான்ஷியல்னு ஒரு வார்த்தை போடுறது ஓகே. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அது வழியால என்ன சொல்ல வர்றாங்க? யார் அதிகமா இத பண்றா? டெவலப்டு கண்ட்ரீஸா? டெவலப்பிங் கண்ட்ரீஸா? டெவலப்பிங் Developing countries. டெவலப்பிங் கண்ட்ரீஸ். டெவலப்பிங் கண்ட்ரீஸ் மேல ஃபர்ஸ்ட் லைன்லயே ஒரு பழிய தூக்கி போட்டாரு ஆத்தர். ஓகே, இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது பாயிண்ட்ல UNFAOன்னு ஒரு வார்த்தையை இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அது என்னன்னு தெரியல. யுனைடெட் நேஷன் ஃபுட் அந்த மாதிரி சம்திங் வரும். பட் அது உள்ள கொடுத்துருந்தா பார்க்கலாம். இல்லாட்டி அதை நம்ம தேட வேண்டாம். ஹாஸ் எஸ்டிமேட்டட் 1/3 ஆஃப் ஆல் ப்ரொடியூஸ்டு ஃபுட் மே கெட் வேஸ்டட். அதாவது இவங்க என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களாம், 1/3 ஃபுட் வேஸ்ட் ஆகுதுன்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்களாம். ஓகேவா, இது ஒரு பாயிண்ட். த வேர்ல்டு ப்ரொடியூசஸ் ட்வைஸ் த அமௌண்ட் ஆஃப் ஃபுட் தட் இஸ், நமக்கு தேவையை விட 2 மடங்கு அதிகமாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லாமலே இருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து அதை வேஸ்ட் பண்ணிடுறோம். அதானே சொல்லியிருக்காங்க. பட் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் டிப்ரைவ்டுனா என்ன? பற்றாக்குறை இல்லாமல் இருக்காங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க டியூ டு வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட். என்னதான் வந்து நம்ம ட்வைஸ் வந்து அதிகமாக 2 மடங்கு அதிகமாக நம்ம சாப்பாடை உற்பத்தி செஞ்சாலும் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க. ஏன் நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்காங்க? ஏன்னா காரணம் நம்ம வேஸ்ட் பண்ணுறோம். அப்போ வேஸ்டேஜ் பண்றதுனால என்ன நடக்குது? விளைவு, வேஸ்டேஜ் பண்றதோட விளைவு என்ன? 2 மடங்கு உற்பத்தி பண்ணாலும் நிறைய பேருக்கு சாப்பாடு பத்தல. பற்றாக்குறை இருக்கு. பற்றாக்குறை. ஏன் அந்த பற்றாக்குறை ஏற்படுது? இதோட நாம விளைவு. வேஸ்ட் பண்றோம். ஃபுட் வேஸ்டேஜோட விளைவு. நமக்கு இது 5வது கேள்வி. கரெக்டா? ஃபுட் வேஸ்டேஜோட விளைவு ஃபுட் பற்றாக்குறை. டிப்ரேஷன் ஆஃப் ஃபுட், டிப்ரைவ்டு இல்லையா? ஃபுட் கெட்ஸ் வேஸ்டட் அட் த ஃபார்ம். ஃபுட் எங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது? ஃபார்மில், உற்பத்தி செய்கிற இடத்துல வேஸ்ட் ஆகுது. when it moves to the market and is processed. மார்க்கெட்டுக்கு கொண்டு போகும்போது மார்க்கெட்டு தெருவுலலாம் கீழே தக்காளி வெங்காயம் அழுகி போய் கிடக்கும்ல, அதை சொல்கிறாங்க, கீழே கிடக்கும். ப்ராசஸ் பண்ணும்போது வேஸ்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அதை Shifting. ப்ராசஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அரைச்சி அந்த மாவு அந்த மிஷினில் ஒட்டிக்கும். அப்புறம் அதை ஒரு பேக்கெட்டில் போட்டு அடைப்பாங்க. பேக்கெட்டில் போட்டு அடைக்கும் போது பேக்கெட்டில் பாதி பேக்கெட் தான் நமக்கு வரும், மீத பேக்கெட்டோடய ஒட்டிக்கும். அப்போ அதை ஸ்டோரேஜ் பண்ணும்போது வேஸ்ட் ஆகுது. அப்புறம் ஷிஃப்ட் பண்ணும்போது கடையில் வச்சுருக்கும் போதும் வேஸ்ட் ஆகுது. ஷிஃப்டட் டு ஷாப்ஸ். கடைசியாக கிச்சனுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது. அப்பாடி எத்தனை இடத்துல வேஸ்ட் ஆகுது? ஃபுட்ஸ் கெட்ஸ் வேஸ்டட் அட் ஃபார்ம் வென் இட் மூவ்ஸ் டு தி மார்க்கெட் அண்ட் இஸ் ப்ராசஸ்ட் ஸ்டோர். இவ்வளோ இடத்துல வேஸ்ட் ஆகுது இல்லையா? மெனி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் பெரிஷ் சூன் ஆஃப்டர் ஹார்வெஸ்டிங். பெரிஷ்னா என்னது? சஸ்டைனபிள்னு ஒரு வார்த்தை பார்த்தோம். அடுத்து பெரிஷ்னு ஒரு வார்த்தை பார்க்குறோம். தெரியாட்டியும் இந்த பேசேஜஸ் வெரி குட். பெரிஷ்னா அழுகி போகிறது, கெட்டு போகிறது. ஈவன் இப்போ இந்த வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாட்டி கூட இந்த பேசேஜை வந்து நம்ம புரிஞ்சு எடுத்துகிட்டு போக முடியும். நிறைய காய்கறி பழங்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ண உடனே, அறுவடைக்கு உடனே அழுகி போயிடுது. தெர் இஸ் நோ நீட் டு இம்ப்ரூவ் ப்ரொடக்ஷன் அண்ட் ஸ்டோரேஜ் ப்ராக்டிஸ். தெர் இஸ் அ நீட். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரொடக்ஷன்லையும் ஸ்டோரேஜ்லையும் என்ன பண்ணணும்னா கவனம் செலுத்தணும். ப்ரொடக்ஷன்லேயும் ஸ்டோரேஜ்லேயும் கவனம் செலுத்தி இதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது, இதில் நம்ம கவனம் செலுத்தும் பொழுது நமக்கு என்ன பண்ணலாம்? ஃபுட் வேஸ்ட்டை தவிர்க்கலாம். அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கோல்டு செயின் ஸ்டோரேஜ், ப்ராசஸிங் டெக்னிக்ஸ். நமக்கு இது ஒரு கேள்வி தானே? இந்த பாயிண்ட்டை வாசிக்கும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி ஞாபகம் வருதா? எஸ் மேம். 3rd கொஸ்டின். ஃபுட் வேஸ்டேஜை ஸ்டாப் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்? இல்லைனா அந்த வழிமுறைகள் என்ன? ஒன்று ஸ்டாப் பண்ணணும்னா என்னென்ன பண்ணணும்? இல்லைனா அதை குறைக்கணும்னா என்னென்ன வழிகள்? அதுதானே? கரெக்டா? அதுக்குரிய பதில் இதுதான். ஓகே, அடுத்து பாருங்க. பட் பட் ஈவன் இன் த கண்ட்ரீஸ் வேர் தீஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள், வேஸ்டேஜ் இஸ் ஹை. இப்போ ஒரு சில நாடுகளில் இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி பேக்கிங் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அடுத்த கேள்வியிலே பதில் இருக்குது பாருங்க. அடுத்தடுத்து பதிலாக இருக்குது. முதல்ல நமக்கு ஒரு சில ப்ராக்டிஸ்லாம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், ஸ்டோரேஜை இம்ப்ரூவ் பண்ணுங்கள். வேறு என்ன சொல்கிறாங்க? டிரான்ஸ்போர்ட்டை இம்ப்ரூவ் பண்ணுங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கூட்டுங்க, கோல்டு செயின் சிஸ்டம் இது பண்ணுங்க, ஃபுட் ப்ராசஸிங் ப்ராப்பராக பண்ணுங்க, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் பண்ணால் ஃபுட்டு வேஸ்டேஜ் குறையும்னு சொல்கிறாங்க. வெரி குட். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி மாடர்ன் டெக்னாலஜி அண்ட் பேக்கேஜிங் மெத்தட்ஸ்
மாடர்ன் டெக்னாலஜி, பேக்கேஜிங் மெத்தட்ஸ். இது ரெண்டுமே நீடட் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுக்குறாங்களா? ஏன் இந்த நீடடுங்கிற வார்த்தை கொடுக்குறாங்க? ஏன்னா கொஸ்டின்ல எங்கேயும் எனக்கு நீடட்னு வாசிச்ச மாதிரி இருந்தது. ஓகே, ஃபுட்டு ஸ்டாப்பேஜ் பண்ற நீடட்னா நீடட்னு ஒரு வார்த்தை தோணுச்சு. ஸோ இங்கேயும் நான் நீடட்னு பார்த்ததும் அப்படி கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பிரெயின் வாசிக்கும் போது அதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கும். இந்த நீடட் எங்கேயோ பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே, ஈவன் இன் தி கண்ட்ரீஸ் வேர் த ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருந்தாலும் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் டு இங்கே பாருங்களேன், சோன்னு கொடுத்து ஒரு வார்த்தை கொடுக்குறாரா? கரெக்டா? இது வரைக்கும் இந்த மாதிரி சோன்னு ஆரம்பிக்கலைல்ல. இப்போ தானே நம்ம இவ்வளோ தூரம் வாசிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி பட்டுன்னு இருக்கா? பட்டுன்னு ஒரு வார்த்தை இருந்தது. என்னது? பட். என்னதான் இந்த டெக்னாலஜிஸ் இருந்தாலும் வேஸ்டேஜ் வந்து ஹையா இருக்கு. என் கூட சேர்ந்து நீங்களும் தான் வாசிட்டே வரீங்க. பட் ஈவன் இன் கண்ட்ரீஸ் வேர் திஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் அவைலபிள் வேஸ்டேஜ் இஸ் ஹை. அப்போ பட் என்னதான் இந்த டெக்னாலஜி இருந்தாலும் அவரே பிரச்சனையை சொல்லிடுறாருங்க. அந்த பிரச்சனைக்குரிய தகவலையும் அவரே கொடுத்துட்றாரு. ஃபுட் வேஸ்டேஜ் ஒரு பிரச்சனை அவரை பொறுத்த வரைக்கும். அது எப்படி பிரச்சனைன்னு சொல்கிறாருன்னா, அவர் தகவல் சும்மா சும்மா வாய்க்கு வந்தால் சொல்ல கரெக்டாக வந்து இவங்க வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அந்த அறிக்கையின்படி 1/3 ஃபுட்டு வந்து வேஸ்ட்டாக போயிடுது. நம்மளோட உற்பத்தி வந்து நம்மளுக்கு தேவையை விட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆனாலும் நிறைய பேருக்கு சாப்பாடே கிடைக்கிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து நிறைய வேஸ்ட் பண்ணுறோம். இப்படி சொல்லி அந்த தகவலை தெளிவாக பதிய வச்சிட்டாரு. 2வது, எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நமக்கு கொடுத்துட்டாரு. 3வது, இது வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னென்னலாம் டெக்னாலஜி அடாப்ட் பண்ணணும் கொடுத்துட்டாரு. இதெல்லாம் ரொம்ப இயல்பாக சாதாரணமாக அந்த மனுஷன் வந்து பேசிட்டார். அடுத்து அவர் சொல்கிறதா முக்கியமான பாயிண்ட். என்ன டெக்னாலஜி வந்தால் என்னங்க, டெக்னாலஜி இருக்கிற ஊரில் தாங்க அதிகமாக வேஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னே கொடுத்துட்டாரு. அடுத்து சொல்கிறாரு பாருங்க. ஸோ த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரெக்குயர்மெண்ட் இஸ், இப்போ இந்த இடத்துல தான் அவர் ஆத்தரோட பதிலே சொல்ல வராரு. இந்த இடத்துல தான் ஆத்தரோட பதிலே சொல்ல வராரு. என்ன சொல்றாரு? இம்ப்ரூவ் அவேர்னஸ், improve popular awareness of the need to ensure that food is not wasted in any form. ஸோ அவேர்னஸ் கொண்டு வாங்க, ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆகலைங்கிற அவேர்னஸ் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் ஆத்தருடைய முழு மனசு. அவர் மனசுலேருந்து ஆத்தரோட ஒப்பீனியன் இருக்குல்ல, அது இதுதான். புரியுதுங்களா? மித்த எல்லாமே வந்து இட் வாஸ் சேம் பாயிண்ட். ஒரு ஃபேக்ட் கொடுக்குறாரு, ஒரு ப்ரூஃப் கொடுக்குறாரு, அவரே டெக்னாலஜி எல்லாம் சொல்றாரு. ஸோ இதெல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ இது முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஸோ அடுத்த பாயிண்ட் போகலாம். இதுதான் ஆத்தரோட மனசுலேருந்து அவர் சொன்ன பாயிண்ட். அதுக்கு அடுத்து வந்து ஒரு விஷயம் சொல்கிறாங்க பாருங்க. அடுத்து என்ன எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வராரு? சைனாவை எடுத்துகிட்டு வராரா? எக்ஸாம்பிளுக்கு என்ன எடுத்துகிட்டு வராரு? சைனா ஹேஸ் லான்ச்ட் அ க்ளீன் பிளேட் கேம்பெயின் அகெயின்ஸ்ட் வேஸ்டேஜ். ஓகே, சைனால தான் அந்த க்ளீன் பிளேட், இது ஒரு கொஸ்டின் தானே நமக்கு. க்ளீன் பிளேட் கேம்பெயின் வந்து சைனா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சைனா என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து பின்னாடி கொஞ்சம் கதை தான் இருக்கும். எஸ்டிமேட்டட் ஃபுட்டு வந்து அட்லீஸ்ட் 1,00,000 கோடிக்காவது வேஸ்டட் இன் இந்தியா. அம்மாடி, இந்தியாவில் 1,00,000 கோடிக்கு வந்து ஃபுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமா? ஓகே, ரொம்ப முக்கியமான பேசேஜ் தான் போல். அண்ட் திஸ் டஸ் நாட் இன்க்ளூட் வேஸ்டேஜ் ஆஃப் குக்டு ஃபுட். இப்போ நமக்கு சமைச்சு வேஸ்ட் பண்ணுற குக்டு ஃபுட்டை இதில் சேர்க்கவே இல்லையா? நான் கூட கிச்சனில் தான் அவளை வேஸ்ட் பண்ணுறோம் போல், குழந்தைங்களுக்குலாம் போய் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இது சமைச்சு வேஸ்ட் பண்ணுற ஃபுட்டை சேர்க்காமலே வந்து இவ்வளோ ஃபுட்டு நம்ம வேஸ்ட் பண்ணுறோமா? ஓகே, அப்போது சைனாவை பற்றி இந்த கேம்பெயின் சொல்லியிருக்காங்க. பட் சைனாவில் அந்த கேம்பெயின் வச்சு நடத்துறதுக்கு என்ன காரணம்னா, அவங்க இந்தியாவை பற்றி படிச்சிருக்காங்க. இந்தியாவில் படிச்சுட்டு அப்படி பண்ணியிருக்காங்க. ஓகே, அ பார்ட் ஆஃப் தட் ஷுட் பி இனஃப் டு ஃபீட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹங்க்ரி பீப்புள். ஸோ இதில் வந்து கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போய் கொடுத்தாலும் என்ன பண்ணிடுவாங்க, நிறைய மக்கள் பசி இல்லாமல் தூங்குவாங்க இல்லையா? இந்த கண்ட்ரி விச் இஸ் ரேங்க்டு 94 அவுட் ஆஃப் 107. மொத்தமே 107 கண்ட்ரி தான் இருக்குது. அதில் 94வது இடம் இந்தியாவுக்கு ஹங்கர் இண்டெக்ஸில். இந்த ஹங்கர் இண்டெக்ஸ் எங்கேருந்து எடுக்கிறாங்க? எஸ்டிஜியோட ஃபஸ்ட்டு கோல் என்ன? எஸ்டிஜியோட ஃபஸ்ட்டு கோல் ஜீரோ ஹங்கர். அப்போ அதை அளவிடுறதுக்கு ஹங்கர் இண்டெக்ஸ் எடுப்பாங்க. அதில் இந்தியா வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி ஆத்தர் திட்டி எழுதியிருக்காரு. நான் சொல்லலை, ஃபஸ்ட்டு ஆரம்பம்லாம் நல்லா தான் ஆரம்பிப்பாங்க. ஆனால் உள்ளே போக போக அவங்களோட எமோஷன்ஸ் மாறும், அவங்களோட
வார்த்தையில் இருக்க கோபம் மாறும், அந்த டோன் எல்லாம் மாறும், எல்லாமே மாறும். ஓகே, ஃபுட் இஸ் வேஸ்டட் மேசிவ்லி அட் வெட்டிங்ஸ் அண்ட் அதர் அக்கேஷன்ஸ். சரிங்களா? ஃபுட்டு வந்து கல்யாண வீட்டில் இருந்து நிறைய அக்கேஷன்ஸில் அளவுக்கு அதிகமாக சமைச்சிட்டு ஃபுட்டு வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகிடுது. த டெல்லி கவர்மெண்ட் ஹேட் இன் ப்ரீ கோவிட் டைம்ஸ் தாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்டிங் த நம்பர் ஆஃப் கெஸ்ட் அட் வெட்டிங்ஸ் டு ரெடியூஸ் த வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட். ஓகே, இது நமக்கு தெரியும். கோவிட் டைமில் வந்து நமக்கு கல்யாணத்துக்குலாம் குறிப்பிட்ட நம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணாங்க. எல்லாரையுமே கல்யாண வீட்டுக்கு கூட போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து கோவிட் பரவக்கூடாதுன்னு தான் செஞ்சாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட்டுக்கு கூட இதுதான் பண்ணியிருக்காங்க போல். ஓகே, அடுத்து வந்து இப்போ இது வந்து சைனாவில் நடந்த கேம்பெயினை கொடுத்தாச்சு, இந்தியாவில் இருக்க ஒரு தகவல் ஃபேக்டை கொடுத்தாச்சு. இது எஸ்டிஜியோட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. அடுத்து நம்மளோட ரேங்கையும் கொடுத்துட்டாரு. அடுத்து டெல்லியில் வந்து கல்யாணத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அந்த மேரேஜுக்கு போகக்கூடாதுங்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இதையும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸை பற்றி பேசுகிறேன். யுனைடெட் நேஷன்ஸ் வந்து ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க? ரெடியூசிங் ஃபுட் வேஸ்டேஜ் would also cut greenhouse gas emissions. இங்கே பாருங்க, ரொம்ப முக்கியமான தகவல். இப்படியெல்லாம் இதை கனெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னா தெரியல. ஃபுட் வேஸ்டேஜை நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் என்ன நடக்குமா? இது ஒரு கொஸ்டின் தானே? இந்த ரெடியூசிங்கிற வார்த்தையை பார்த்தானே உங்களுக்கு கொஸ்டின் ஞாபகம் வருதா? எஸ் மேம். இதுக்கு தான் கொஸ்டினில் இருக்க கீ டேர்ம் படிக்கணும். அப்படின்னா நமக்கு டக்குன்னு ஆன்சர் கிடச்சிரும். இல்லைன்னா இந்த இடத்த மட்டும் நம்ம நோட்ஸ் எடுத்துக்கணும். சரிங்களா? இந்த யுனைடெட் நேஷன் வந்து ரெடியூஸ் பண்ணால் என்ன ஆகும்னா க்ரீன் ஹவுஸ் கேஸ் குறையுமா? க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து குறையுமா? ரொம்ப ஸ்லோவான டிஸ்ட்ரக்ஷன் நடக்குமா நேச்சர் த்ரூ லேண்ட் கன்சர்வேஷன். ஓகே, நம்ம லேண்டை வந்து நல்லா கன்சர்வ் பண்ணிக்க முடியும். கன்வர்ஷன், லேண்ட் கன்வர்ஷன், ஸ்லோ த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சர், ஆனால் இந்த கொஸ்டினில் எங்கேயோ ஆன்சர் இருக்குது. லேண்ட் கன்வர்ஷன், பொல்யூஷன். ஸோ ஃபுட் வேஸ்ட்டை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் நமக்கு நடக்குது. க்ரீன் ஹவுஸ் கேஸ் குறையுது, லேண்ட் கன்வர்ஷன், ஸ்லோ த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சர் த்ரூ லேண்ட் கன்வர்ஷன். அதாவது இது என்னென்னா, இந்த வார்த்தையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டீஃபாரஸ்டேஷனை சொல்கிறாங்க. நம்ம மரத்தெல்லாம் அழிச்சிட்டு அந்த லேண்டை வந்து நமக்கு தகுந்த மாதிரி மாற்றிப்போம் இல்லையா வீடு கட்டுறதுக்கு, அதை சொல்கிறாங்க. ஸோ டீஃபாரஸ்டேஷனை தான் அவங்க நேரடியாக அப்படி கொடுக்காம ஸ்லோ த destruction of nature அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்லோ த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நேச்சர் அண்ட் லேண்ட் கன்வர்ஷன் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க மறைமுகமாக. இப்போ நம்ம வந்து அந்த டென்ஷனில் வாசிக்கும் போது நிஜமாவே அந்த இடம் தெளிவாக புரியலை. ஸோ ஸ்கிப் பண்ணிட்டு தான் நான் போக நினச்சேன். பட் ஸ்டில் இது கொஸ்டின், இதுக்கு ஒரு ஆன்சர் தேவை அப்படிங்கிறதுனால நான் செகண்ட் டைம் ரீடிங் கொடுத்தேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படிங்கும் பொழுது நீங்கள் அந்த இடத்துல அது நமக்கு தேவையா தேவையில்லையான்னு எப்படி தெரியும்னா முதலையே கொஸ்டினை பார்த்துட்டு வந்தால் தான் தெரியும். இல்லைனா இந்த பேராகிராஃபை 2 தடவை 3 தடவை வாசிப்பீங்க. இன்னும் ஒரு சில பேர் ஒரு கொஸ்டினுக்கும் ஒரு முறை வாசிப்பாங்க. அப்படின்னா 20 நிமிஷம் 25 நிமிஷம் ஆகி போயிடும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனில். அப்படிலாம் செய்யக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போ அடுத்து இது வந்து அப்போ இது ஒரு கொஸ்டின் தானே. இது சொல்லப்போனால் இதுதான் நமக்கு தேர்ட் கொஸ்டின். இதுதான் தேர்ட் கொஸ்டின். ஓகே, அடுத்து பாருங்க. அவாய்டிங் ஃபுட் வேஸ்டேஜ் தேர்ஃபோர் பிகம் அ நேஷனல் மிஷன். ஸோ ஃபுட் வேஸ்டேஜை வந்து நம்ம தவிர்க்கணும். இது தேசிய அளவில் ஒரு பெரிய செயல் திட்டம் அப்படின்னு சொல்கிறாரு. மிஷன்னா செயல் திட்டம்னு சொல்கிறாரு. இட் வில் ஹாவ் அ பாசிட்டிவ் என்விரான்மெண்டல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் இம்பேக்ட்ஸ். அது வந்து பாசிட்டிவான இம்பேக்ட்ஸ் வந்து உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ் ஹோல்டு ஃபுட் வேஸ்டேஜஸ் 50 kg பெர் கேபிட்டா பெர் இயர். அதாவது நான் வருஷம் முழுக்க 50 கிலோ சாப்பாடை நான் மட்டும் வேஸ்ட் பண்ணுறேன் இந்தியாவில். பெர் கேபிட்டா அப்படின்னா ஒரு தலைக்கு, தலா அப்படின்னு சொல்லுவோம்ல, தலா வருமானம்னா பெர் பர்சன் பெர் இயர். ஒரு வருஷத்துக்கு ஒரு நபர் 50 கிலோ. அப்போ இந்தியாவில் எத்தனை கோடி மக்கள் இருக்காங்க? இல்லை நானேவா இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறேன்? எனக்கு புரியலை. மேபி நான் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயம் தான். இப்போ நான் வாங்கி சாப்பிட்ற அரிசி கண்டிப்பாக அந்த விளைச்சல் நிலத்துலேருந்து வண்டியில் ஏறும்போது அந்த நெல்மணி எங்கேயோ சிதறி இருக்கும். அந்த நெல்மணி குருவி சாப்பிட்ருக்கும், பிரச்சனை இல்லை அப்படி சொல்லி நான் சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் மார்க்கெட்டுக்கு வரும்போதும் பார்க்க முடியுதுல்ல, எப்படி தக்காளி கீழே கொட்டியிருக்கு. 2 நாள் வச்சிருந்த அந்த தக்காளி வந்து அந்த விவசாயிக்கு யாரும் வாங்க மாட்டோம். இப்போ நம்மளே போய் கடையில் போய் காய்கறி வாங்கும்போது காய்கறி கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் மண் ஒட்டி இருந்தாலும் வாங்க மாட்டோம். ஆனால் தோட்டத்துலேருந்து வர்றது அப்படி தானே வரும், மண்ணோட தான் வரும். மூட்டையாக சேர்ந்து வரும்போது நசுங்கி தான் வரும். அப்போ அதை வீட்டில் வாங்கிட்டு வந்து நம்ம கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். இல்லை ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணிடணும். கொஞ்சம் தக்காளியெல்லாம் நசுங்கி ரொம்ப பழுத்து வந்துருந்துச்சுன்னா
அதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கணும். நம்ம அதை பண்ணுறதில்ல. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் போல், விச் இஸ் லெஸ் தேன் இன் கண்ட்ரிஸ் லைக் யூஎஸ் அண்ட் சைனா. அம்மாடி, ஆனால் யூஎஸ் சைனா விட நம்ம கம்மியாக தான் பண்ணிட்டு இருக்கோம் போல. இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஃபுட், பிகாஸ் ஆஃப் ஓவரால் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். ஓகே, இட் இஸ் நாட் பிகாஸ் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஃபுட், பிகாஸ் ஆஃப் ஓவரால் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலரான இதில் ஓரளவு ஒரு 3 கேள்விக்கு என்னால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. ஓகே, ஓரளவு 3 கேள்விக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடிஞ்சு. இப்போ வந்து நம்ம இதை சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மேஜர் ஃபால் அவுட் ஆஃப் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வேஸ்டேஜஸ். எதனால ஃபுட் வேஸ்டேஜ் இவ்வளோ நடக்குது? மேஜர் ஃபால் அவுட், large number of people. மேஜர் ஃபால் அவுட் ஆஃப் எனார்மஸ் அமௌண்ட் ஆஃப் ஃபுட் வேஸ்டேஜ். அதாவது இந்த கொஸ்டினில் ஃபால் அவுட் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? ஃபால் அவுட் அப்படிங்கிறதோட வார்த்தை அர்த்தத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் இதில் நம்ம ஆன்சர் தப்பாக தானே போடுவோம். அதாவது ஃபால் அவுட்னா யார் தலையில் போய் இது விழும்? நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்க, ஃபுட் வேஸ்டேஜ் பண்ணுறீங்க, அது யார் தலையில் போய் விழும்? யாருக்கு கிடைக்கலையோ அவங்களுக்கு. ஃபால் அவுட்னா இது யார் தலையில் போய் விழும்? ஃபுட் வேஸ்டேஜ் அந்த வறுமையில் வாடுற பசியோடு இருக்கிற மக்கள் தலையில் தானே போய் விழும். அப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துக்க முடியுமா? No ma'am. ஆப்ஷன் பி எடுத்துக்க முடியுமா? No ma'am. ஆப்ஷன் சி Yes ma'am. எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த ஃபால் அவுட்டுங்கிற வார்த்தையோட அர்த்தத்தை நம்ம பாருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டா இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது, ஆன்சர் தப்பாக போயிருக்கும். ஃபால் அவுட் அப்படின்னா இட் இஸ் கம்மிங் அவுட், வெளியே வந்தால் இது யார் அனுபவிப்பா அப்படிங்கிற மாதிரி. ஸோ யார் தலையில் எக்ஸாக்டாக தமிழில் மொழிபெயர்க்கணும், யார் தலையில் போய் விழும்? எல்லாம் வந்து பசியோடு இருக்கிற அந்த ஏழை மக்கள் தலையில் தான் போய் விழும் இல்லையா? ஓகே, ஃபுட் வேஸ்டேஜ் இஸ் நீடட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஃபுட் வேஸ்டேஜ், ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஃபுட் வேஸ்டேஜ். ஃபுட் வேஸ்டேஜை நம்ம ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பாருங்களேன், எல்லா ஆப்ஷனுமே கரெக்டாக இருக்கா? ஃபுட் வேஸ்டேஜை ஸ்டாப் பண்ணணும்னா ஆப்ஷன் ஏ என்ன? ஃபுட் ப்ரொடக்ஷன். ஃபுட் ப்ரொடக்ஷனுக்கும் ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஃபுட் வேஸ்டேஜுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நோ மேம். பி பாருங்களேன், நேஷனல் ஃபுட் மிஷன். எல்லாரும் பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு டிக்கெட் போட்டு விட்டுருவோம், கரெக்டா? Yes ma'am. எல்லாருமே இதை பார்த்தோன்னே டக்குன்னு ஒரு டிக்கெட் போட்டு விட்டுருவோம். சரி, ஓகே, ஆமாம், இதான் நடக்கும். பிரிங் டவுன் த நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் இன் குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸ். இங்கே எங்கேயாவது குளோபல் ஹங்கர் இண்டெக்ஸில் பிரிங் டவுன் த நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் அதை பற்றி எங்கேயாவது பேசியிருக்காங்களா? இந்தியாவோட என்ன நம்பர் என்ன, ரேங்க் என்ன, அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர வேற எந்த இடத்துலையும் இந்த கண்ட்ரி அங்கே கொண்டு வரணும், இந்த கண்ட்ரி இங்கே உயர்த்தணும் அப்படிலாம் யாருமே பேசல. Yes ma'am. அப்படியெல்லாம் யாருமே பேசல. அவங்க பேசாததை நம்ம இப்போ உங்களுக்கு வந்து பியில் டவுட் இருக்கிறதுனால நான் பி அப்படியே வச்சிருக்கேன். சியை வந்து அடிச்சிடலாம். டி, மேக்கிங் ஃபுட் அவைலபிள் ஃபார் ஆல். இப்போ இது மேக்கிங் ஃபுட் அவைலபிள் ஃபார் ஆல், இந்த 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 வார்த்தை எங்கேயாவது பேராகிராஃப்ல எங்கேயாவது கொடுத்துருக்காங்களா? எங்க? Last line overall availability of food. சூப்பர். ஓவரால் அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகே, அப்படி பண்ணினா தான் நம்மளால் இந்த ஃபுட் வேஸ்டேஜை குறைக்க முடியும் அப்படின்னு அவங்க நேரடியாக சொல்ல, நான் மறைமுகமாக சொல்லியிருக்காங்க இந்த லைனில். ஆக்சுவலி இந்த லைனில் வந்து யூஎஸ் சைனாவை விட இந்தியா கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கம்பேர் பண்ணி சொல்லலை, கரெக்ட். அதனால தான் நான் ஜஸ்டிஃபை பண்ண வரேன். என்னன்னா இந்த இடத்துல யூஎஸ் சைனாவை விட கம்மியாக தான் இந்தியா இருக்குங்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து அவ்வளோ தூரம் கம்மியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் ஃபுட். நம்ம வந்து சாப்பாடை வந்து சரியான முறையில் பயன்படுத்துறதுனால இல்லை, ஓவராலாக எல்லாருக்கும் கொண்டு போய் ஃபுட்டை சேர்க்கறதுனால ஓரளவு யூஎஸ் சைனாவை விட இந்தியாவில் கொஞ்சம் வந்து ஃபுட் வேஸ்டேஜ் வந்து ஹவுஸ் ஹோல்ட் ஃபுட் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேபி நீங்கள் இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி இங்கே எடுத்துக்கலாம்.
அப்படி இல்லைன்னா ஏவும் வராது, சியும் வராது. கண்டிப்பாக பி வருமா அப்படின்னு கேட்டால் பி வர்றதுக்குமே ரொம்ப குறைவு தான். ஏன்னா வேற எந்த இடத்துலையுமே இந்த பேராகிராஃபில் எந்த இடத்துலையாவது இன்ட்ரெஸ்டட் அப்படிங்கிற மாதிரி வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்களா? ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஃபுட் வேஸ்டேஜோ இல்லை இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரியான வார்த்தைகளை எங்கேயாவது பயன்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது தான். அவன் கிளியர் எங்கேயுமே அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலை. ஸோ அதனால கண்டிப்பான முறையில் உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நம்ம பார்த்தோன்னே என்ன பண்ணுவோம்னா அது வந்து நேஷனல் மிஷன் அப்படின்னு எடுப்போம். ஆனால் நேஷனல் ஃபுட் மிஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, இந்த வார்த்தை வந்து பேராகிராஃபில் எங்கேயுமே கிடையாது. எங்கேயாவது இருக்கா பேராகிராஃபில் இந்த வார்த்தை? இந்த வார்த்தை வந்து பேராகிராஃபில் எங்கேயுமே கிடையாது. ஒன்று நீங்கள் அதனால தான் சொன்னேன், உங்களுக்கு இந்த மாதிரி டவுட் வரும்போது தான் அந்த பேராகிராஃபோட மைய கருத்து எங்கே இருக்கும்? பேராகிராஃபோட லாஸ்ட் லைனில் இருக்கும். புரியுதுங்களா? அதே மாதிரி எலிமினேஷன் மெத்தட் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்து எனக்கு பேசேஜ் புரிஞ்சிருச்சு, நான் பயங்கரமாக இப்போ ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் பண்ணுவேன் அப்படிலாம் யாராலையும் இந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ண முடியாது. நம்ம வந்து அவசரத்தில் ஆப்ஷன் பியை தான் சூஸ் பண்ணிட்டு போவோம். ஈவன் நானாக இருந்தால் என்ன உட்படையும் அப்படி தான் நடக்கும். ஆனால் கொஞ்சம் யோசிச்சோன்னா அந்த நேஷ்னல் ஃபுட்டு மிஷன் ஒரு வார்த்தையே பேராகிராஃப் முழுக்க எங்கேயுமே கிடையாது. ஏவையும் சியவும் நீங்கள் எலிமினேட் பண்ணியிருப்பீங்க, குட், வெரி குட். பிங்கிற ஒரு வார்த்தை அங்கே கிடையாது. ஆனால் நம்ம மனசுக்கு கண்ணுக்கு பார்த்த உடனே அதுதான் ஆன்சர் மாதிரி தோணும். அந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. இன்னொன்று, டியில் என்ன இருக்குது அப்படின்னு தோணும். ஆனால் அந்த டி தான் பேராகிராஃபோட லாஸ்ட் லைனாக கொடுத்துருக்காங்க. அங்கே தான் ஆத்தர் முக்கியமான விஷயமே சொல்லியிருக்காரு. ஓகே, நான் சொன்னேன்ல அந்த கீவேர்ட்ஸ், இந்த பட்டுங்கிற கீவேர்ட், சோங்கிற கீவேர்ட், அதே மாதிரி அடுத்த கீவேர்டு எங்கே யூஸ் பண்ணியிருக்காருன்னா இங்கே தான். இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப், அதாவது அதுக்கு என்ன காரணம், எது காரணம் கிடையாது அப்படின்னு 2 அழகான ஒரு ஃப்ரேஸ் கொடுத்து யூஸ் பண்ணியிருக்காரா? அப்போ இங்கே ஏதோ அவர் சொல்ல வராருன்னு தானே அர்த்தம். அதுவும் பேராகிராஃபை லாஸ்ட் லைனில் வச்சுட்டு போயிட்டாரா? கேன் ஏபிள் டு கெட் மீ ஹவு டு Yes, ரீட் அவுட் ma'am. அ பேசேஜ்? உங்களுக்கு டவுட் வரும்பொழுது 5 கேள்வியிலையுமே உங்களுக்கு இப்படி டவுட் வராதுங்க. உங்களுக்கு அந்த 4 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்விக்கு தான் அப்படி டவுட் வரும். எல்லா கேள்வியும் அப்படி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் உங்களுக்கு டவுட் வர இடத்துல இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரியா? அப்புறம் அடுத்து 3வது கேள்வி பாருங்க. வாட் ஆர் த மெஷர்ஸ் சஜஸ்டட் டு ரெடியூஸ் ஃபுட் வேஸ்டேஜ்? ஃபுட் வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட்ஸ் இருக்குது, என்ன சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பெருசாக கொடுத்துருந்தார் இல்லையா? நம்ம கூட எழுதி வச்சோமே, எங்கே எழுதி வச்சோம்? இப்படி பேப்பரில் எழுதி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அது யூ கேன் டூ இட். தோ ரெடியூசிங் ஃபுட் வேஸ்டேஜ். Establishment of cold chain system, better storage and transport facility. ஏவும் பியும் நேரடியாக கொடுத்துருக்காங்க. கரெக்டா? இந்த தேர்ட் Yes, கொஸ்டின்ல ஆப்ஷன் ஏவும் பியும் நேரடியாக கொடுத்துருக்காங்க. Yes, ஸோ ma'am. வந்து நம்ம இந்த ஏவும் பியவும் ஆன்சராக எடுத்துக்கலாம். சி வந்து கொஸ்டினில் பேராகிராஃபில் எங்கேயுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தையே அந்த ஆத்தர் பேசலை. டியை பேசியிருக்கார் ஆத்தர், ஆனால் அதுக்கும் இந்த கேள்விக்கும் சம்மந்தமே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் பாட்டுக்க ஏபிடி அப்படி சூஸ் பண்ணிடக்கூடாது. ஆப்ஷனில் ஏபிடி கொடுத்துருக்காங்களா? நல்ல வேளை கொடுக்கல. ஓகே, அதனால் நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஃபைன். சூஸ் பண்ணிடுவோம் மேம். மேம் கொடுத்தாலும் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைல்ல மேம். அது வேற ஏதோ ஒரு பாயிண்ட்டு, இது வேற ஏதோ ஒரு பாயிண்ட்டு. இல்ல மேம், ஹரியில சூஸ் பண்ணிடுவோம்னு சொல்றேன். ஹரியில் அப்படி பண்ணிடுவோம், ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. ஏன்னா கல்யாணத்துக்கு வந்து டெல்லி கவர்மெண்ட் போகக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணது வந்து கோவிட் டைமில். ஓகே, அஃப்கோர்ஸ் அதுவும் வந்து நமக்கு ஃபுட் வேஸ்டேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு தான். பட் அது வந்து அவர் சஜஸ்ட் பண்ண மெஷர்ஸ் கிடையாது. மெஷர்ஸ்னு சொல்லி தெளிவாகவே முன்னாடி ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்காரு அவர். ஓகே, ஸோ இது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது. மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்துருக்காரு. ஓகே, ஃபைன். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்கள். அ க்ளீன் பிளேட் கேம்பெயின் இண்டிகேட்ஸ் த நீட் ஃபார் டு ரெடியூஸ் ஃபுட் வேஸ்டேஜ். சரி, இதை வந்து அவங்க என்ன சொல்ல வர்றாங்க? ஸ்ட்ரிக்ட் பனிஷ்மெண்ட்டா? இல்லை பப்ளிக் அவேர்னஸா? ஆமாம், பப்ளிக் அவேர்னஸ் தானே. அதான் தெளிவாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்கல்ல. இந்தோ நம்ம எழுதும் போது எழுதி வச்சுமே, இம்ப்ரூவ் அவேர்னஸ், பப்ளிக் அவேர்னஸ் தானே. வேற எந்த ஒரு வார்த்தையும் அந்த கேள்வி இப்போ இந்த லைனை படிச்சு எழுதும்போது நீங்க ஆப்ஷன் ஏ வந்து கேள்வியிலேயே கிடையாது, பேராகிராஃப்ல எங்கேயுமே கிடையாது. ஸோ ஈஸியாக எலிமினேட் பண்ணிடுவீங்க. ஆனால் சி டி எல்லாம் உங்களுக்கு உண்டு பேசேஜில், அங்கே இங்கே உண்டு. ஆனால் இந்த லைனோட எதுக்காவது தொடர்பு உண்டா? இல்லை. ஸோ இது மட்டும்தான் இந்த லைனோட தொடர்பு உண்டு. ஸோ ஆப்ஷன்ஸ் பி தான் ஆன்சர். கரெக்டா? அடுத்து, ஃபுட் வேஸ்டேஜ் ஆல்சோ காசஸ்
ஃபுட் வேஸ்டேஜ் ஆல்சோ காசஸ் என்விரான்மெண்டல் பொல்யூஷன். கரெக்ட்டுங்களா? இப்போ இந்த 5வது கேள்வி வந்து மறைமுகமான கேள்வி. ஏன்னா, ஃபுட்ட நீங்க வேஸ்ட் பண்ணாதது மூலியமா கிரீன் ஹவுஸ் கேஸ ரெடியூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காரு. சொல்லியிருக்காரா? எஸ் ஆத்தர் மேம். சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்காரா இந்த இடத்துல? இது வந்து நேரடியான கேள்வி இல்ல. இது மறைமுகமான கேள்வி. என்ன சொல்லியிருக்காரு? நீங்க ஃபுட்ட வந்து கொஞ்சம் ப்ராப்பரா யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த கிரீன் ஹவுஸ் கேஸ ரெடியூஸ் பண்ணுவீங்க. ஃபுட் வேஸ்ட்ட ரெடியூஸ் பண்ணீங்கன்னா, கிரீன் ஹவுஸ் வேஸ்ட்ட ரெடியூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்? இதனால நீங்க வந்து என்விரான்மென்ட்ட காப்பாத்துறீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ என்விரான்மென்ட்ட காப்பாத்துறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஃபுட் வேஸ்ட்ட வந்து அ எதுக்கு வழிவகுக்குது? என்விரான்மென்ட் பொல்யூஷனுக்கு வழிவகுக்குது. நம்ம அப்படி எடுத்துக்கலாம் தானே? எஸ் மேம். கொஞ்சம் மறைமுகமான கேள்வி தான். இந்த இந்த பாயிண்டோட தொடர்பு கொண்ட அடுத்த ஒரு கேள்வி மறைமுகமான கேள்வி தான். ஆனா ஏ, சி, பி இந்த எதுவுமே வந்து நமக்கு பேராகிராஃப்லயே கிடையாது. இது எதுவுமே கிடையாது. டியுமே நமக்கு நேரடியா என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ங்கிற வார்த்தை குடுக்கல. ஆனா நீங்க ஃபுட் வேஸ்டேஜ குறைச்சீங்கன்னா, பொல்யூஷன் குறையும்னு குடுத்துருக்காரு. அப்போ ஃபுட் வேஸ்ட் பண்ண பொல்யூஷன் பண்ணுவோம் அப்படின்னு அர்த்தம். இஸ் தட் கிளியர் ஃபார் யூ? ஸோ ஒரு பேசேஜ் வந்து நமக்கு வாசிக்கிறதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. கண்டிப்பான முறையில அந்த அந்த அணுகுமுறைன்னு ஒண்ணு இருக்கு. அந்த அணுகுமுறைய சரியா பண்ணீங்கன்னா, ஈஸியா யூ கேன் டூ இட். சரிங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கேன் யூ ட்ரை? கேன் எஸ் யூ ஹேவ் அ மேம். ட்ரை? இவ்ளோ தூரம் எஸ் புரிஞ்சுட்டு மேம். பண்ணும்போது, உங்களுக்கு வந்து அந்த கண்டிப்பா இதுலயுமே ஒரு 2ண்ட் கொஸ்டின், 5த் கொஸ்டின்லாம் கொஞ்சம் ட்விஸ்டடா தான் இருந்தது. ஒரு 3 கொஸ்டின் ஆன்ஸர் பண்ணிட முடியும். மீத 2 கொஸ்டின் ட்விஸ்டடா தான் இருக்கு. 5த் கொஸ்டின்லாம் மறைமுகமான கேள்வி. 2ண்ட் கொஸ்டினும் கிட்டத்தட்ட அப்படிதான் இருந்தது. பட் நம்ம அந்த பேராகிராஃபோட லாஸ்ட் லைன்ல தான் ஆன்ஸர் இருக்கு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு தெரியாது. ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ கீப் பிராக்டிசிங் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். ஓகே?